அன்பான நண்பர்களே, இது கோவை ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் டைப் வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நம்முடைய சேனல் முழுக்க ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான ஒரு சேனலுங்க. ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்க, கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, ஒத்துக்கால மண்டபம், இந்த ஏரியாவில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற அந்த வீட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஒரு 3 BHK டூப்ளெக்ஸ் டைப் வீடுங்க. இது கிணத்துக்கடவுங்கிற ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குது. கிணத்துக்கடவுங்கிறது பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் போகிற வழியில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. கிணத்துக்கடவில் மெயின் ரோட்லேருந்து மேற்கு பக்கமாக ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே போனோம்னா இந்த வீடு நம்ம போகலாங்க. இது ஒரு 3 சென்ட் அளவு உள்ளதுங்க வீடுங்க. இது 1650 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா. உள்ளே பார்த்தீங்கன்னா ஹால் சைஸுங்கிறது 16க்கு 16 சைஸ் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்பேசியஸான ஒரு ஹாலுங்க. பக்கத்தில் லெஃப்ட் சைடில் நமக்கு கீழே இருக்கிற பெட்ரூம்ங்க 10க்கு 10 சைஸு உள்ள அட்டாச்சு ரெசிடென்ட் டாய்லெட்டோட வென்டிலேஷனுக்கு யூபிவிசி விண்டோ போட்டிருக்குறாங்க. கிச்சன் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 10 கிச்சன் ஏரியாங்க. நமக்கு நல்ல ஸ்பேசியஸாக வீட்டில் உள்ளவங்க லைக் பண்ணி சமையல் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஏரியா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பக்கத்தில் டைனிங் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 10 டைனிங் ஏரியா. அதுலேருந்து வெளியே வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அவுட்ரு டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா பக்காவாக வாஸ்து பார்த்து நீட்டாக கட்டியிருக்காங்க. வாசல்னு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த வாசலுங்க. இது ஜனமுறையில் நமக்கு தனி தொட்டி வச்சுருக்காங்க. வாஷிங் ஏரியாவில் துணி காய போடுறதுக்கு துவைக்கிறதுக்கு எல்லாமே நீட்டாக அந்த ஸ்பேஸ் கொடுத்து காம்பவுண்ட் வால் போட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா நமக்கு 2மே மாஸ்டர் பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா கைப்பிடி எல்லாமே நமக்கு எக்ஸஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே 2மே மாஸ்டர் பெட்ரூம்ங்க. 10க்கு 16 10க்கு 16 வித் அட்டாச்சு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டோட நமக்கு பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவில் விலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்ட்டு கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா வரைக்கும் விலை போகுதுங்க. டிடிபி சைட்டு. இது டோட்டலாக 3 சென்ட்டுங்க. 1650 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா அப்படிங்கிறனால இந்த ஏரியாவில் இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 52 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நம்ம சிட்டிங் போகும்போது நல்லாவே கம்மி பண்ணி பார்க்கலாம். 1 2 அல்லது 50க்கு கீழே கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு பேசி தரேங்க. வீடு அவ்வளோ குவாலிட்டியாக செங்கல் போட்டு ரெட் பிரிக்கில் போட்டு நல்லா நீட்டாக கட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேரில் வந்துடும். எலிவே மேலே பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பேசியஸான ஒரு பால்கனியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியான்னு பார்த்திங்கன்னா 11க்கு 16 அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கார் பார்க்கிங் நமக்கு பண்ணியிருக்காங்க. இங்கே பக்கத்தில் லொக்கேஷனும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் தோப்பு இன்னும் சைட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வீடுங்க. ஒரு சேஃப்டியான காமான ஒரு ஏரியா நமக்கு. உங்களுக்கு விலை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், 52 lakhs இதை சொல்கிறாங்க. நம்ம சிட்டிங் போகும்போது நல்லாவே நம்ம கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஏரியாவில் வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டுச்சு அல்லது சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். இந்த வீட்டில் டாக்குமெண்ட் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. இந்த வீடு பக்காவாக வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க. லீகலும் எல்லாமே பார்த்து பக்காவாக வச்சுருக்குங்க. வீட்டை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா பேசி நல்ல ரேட்டுக்கு நமக்கு முடிச்சு கொடுக்கலாம். கிணத்துக்கடவு ஏரியாவிலே பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா பட்ஜெட்டில் ஒரு கேரளா டைப் வீடுன்னு இருக்குங்க. அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீட்டை பற்றின மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நம்முடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க.